ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜ். எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து மீல் மேக்கர் வச்சு நம்ம நார்மலாக சாப்பாட்டு அரிசியில் எப்படி ஒரு சூப்பரான பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான பிரியாணியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு. மீல் மேக்கருமே நல்லா வெந்திருந்துச்சு. உங்களுக்கே ரைஸ் நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. இது வந்து நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். ஸோ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி 2 டம்ளர் நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களோட பாஸ்மதி அரிசி இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை நார்மல் சாப்பாட்டு அரிசினாலும் எடுத்துக்கோங்க. ஸோ வழக்கம் போல் ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து தண்ணியை வந்து வடிகட்டியில் போட்டு நல்லா வடிச்சிட்டு, நமக்கு வந்து அரிசியாக மட்டும்தான் வேணும். அதனால் நீங்கள் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது தண்ணியை வடிக்க வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 கப்பு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் நான். 2 டம்ளருக்கு 1 கப் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அடுப்பில் ஒரு சட்டியில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொஞ்சமாக அதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். தண்ணி நல்லா அந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்ச மீல் மேக்கரை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. அதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மீல் மேக்கரை வந்து கொதிக்கிற தண்ணியிலே நல்லா வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. போதும், ஏன்னா அந்த ஹீட்லேயே வந்து மீல் மேக்கர் வெந்துடும். அதுக்கப்புறமா வடிகட்டியில் போட்டு இந்த மீல் மேக்கரை வந்து வடிகட்டிடுங்க. மேலே அப்படியே கொஞ்சமாக குளிர்ந்த தண்ணியை ஊற்றிடுங்க. நம்ம நார்மல் டேப் வாட்டர் அப்படியே ஊற்றி விட்ருங்க. இதை அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் சூடெல்லாம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா. இதை வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி சேர்க்கலை. நான் கொஞ்சமாக கொரகொரன்னு தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை மட்டும் நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க. கட்டி இல்லாமல் பொடியெல்லாம் கலந்து வர மாதிரி கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு எல்லாமே நான் எனக்கான அளவு தான் சொல்கிறேன். நீங்கள் அளவு கூட போட்டிங்கன்னா பொடியெல்லாம் கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இந்த மீல் மேக்கர் நல்லா ஆறிச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துக்கிறேன் நான். கூடவே வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயத்தை. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் நிறையா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுக்கு ப்ரிப்ரேஷன் வேறு நிறையா இருக்கும். பட் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வழக்கமாக செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை பிரியாணி செஞ்சு பாருங்கள். மீல் மேக்கர் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ வெங்காயம் கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு இந்த மசாலா, மீல் மேக்கர் எல்லாம் கலந்து வர மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்ருங்க. ஸோ இந்த பச்சை மிளகாய் எசன்ஸ்லாம் வந்து மீல் மேக்கரில் இறங்கும் நல்லா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம வந்து தயிர் மிக்சர் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. தயிரோட வந்து மஞ்சப்பொடி, மிளகா பொடி அதெல்லாம் சேர்த்து பட்டோம் இல்லையா, அந்த தயிர் மிக்சரையும் சேர்த்து மீல் மேக்கரோடு சேர்த்து நல்லா சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சா தக்காளி விழுது அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும். இப்போ வந்து நான் வந்து ஒரு கலருக்காக வந்து ஒரு உருளைக்கிழங்கையும் ஒரு கேரட்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ இப்போ 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
நான் வந்து 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் அரிசிக்கு எவ்வளவோ அந்த அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 2க்கு 4 கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பிரியாணி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வரும்போது அரிசியை போட்டுருங்க. ஸோ அது வீடியோ வந்து எனக்கு கட் ஆயிடுச்சு, அரிசி போடும்போது எடுத்த வீடியோ. பட் நல்லா தண்ணி கொதிக்கும் போது அரிசியை சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு காரெலாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா தண்ணி கொதிக்கும் போது அரிசியை சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த வீடியோ கட் ஆயிடுச்சு, சாரி. ஸோ இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை மூடிடுங்க. விசில் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுருங்க. இது என்னோடய அரிசிக்குள்ள விசில். உங்கள் அரிசி எவ்வளோ வேகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசிக்கு தான் எனக்கு வந்து ஹை ஃப்ளேமில் 3 விசில்லையும் லோ ஃப்ளேமில் ஒரு விசிலையும் நல்லா வெந்துடும். நல்லா உதிரியாகவும் கிடைக்கும். ஸோ ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து தராங்க, இல்லைனா கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் திறந்திங்கன்னா நல்லா உதிரியான நமக்கு பிரியாணி வந்து கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு மீல் மேக்கர் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம நார்மல் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ உடனே எடுத்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே உதிரியாகவே கிடச்சிச்சு. நம்ம பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருந்தது எனக்கு. ஸோ நீங்கள் இந்த மசாலா அரைக்கிறது தான் கொஞ்சம் நேரம் ஆகும். பட் அதெல்லாம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அந்த பிரியாணி வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ மறக்காமல் ஒரு தடவை இந்த மீல் மேக்கர் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.